நடிகையான பிரியங்கா சோப்ரா அவர்களினுடைய வீட்டில் தான் ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கு. அவங்களுடைய மாமாவான ராம்ராய் அவர்கள் தான் இப்போ காலமாக இருக்காராம். ஆரம்ப காலத்தில் பிரியங்கா சோப்ரா அவர்களுக்கு எல்லாவுமாவே அவர் தான் இருந்திருக்கிறாரு. நிறைய உதவிகள் அவங்களுக்கு சினிமா துறை சார்பாக பண்ணியிருக்கிறாராம். மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் மேனாக பார்க்கப்படுறவர் தான் ராம்ராய் அவர்கள். அதோட உடல்நலக்குறைவு ஏற்பட்டதுமே அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வயலாக பரவிந்துட்டுருக்கு. அதோட ராம்ராய் அவர்களினுடைய மகளுமே ஒரு ஆக்ட்ரஸ் தானே. அவங்க தான் இப்போ தன்னுடைய தந்தையினுடைய மறைவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து பிரியங்கா சோப்ரா அவர்களுமே தன்னுடைய கண்டனன்ஸை தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லோருமே இப்போ பிரியங்கா சோப்ரா அவர்களுக்கு சார்பாக இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இப்போது அவரினுடைய இழப்பு சினிமா வட்டாரங்களிடையே மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. அந்தளவுக்கு பிரபல நடிகையாக வலம் வரக்கூடிய பிரியங்கா சோப்ரா அவர்களுடைய மாமா ராம்ராய் அவர்கள் காலமாக இருக்கக்கூடிய செய்தி ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த குடும்பத்திற்கு நம்மளுடைய சார்பாக ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். அதே போல் இறந்தவரின் ஆன்மா சாந்தி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் ஜெனிலியா அவர்கள் சித்தார பியாரே அப்படின்ற ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ பார்த்தோன்னா இவங்க பிரபல நடிகை தீபிகா படுகோனே அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயத்திற்கு மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விமர்சனம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, தீபிகா படுகோனே அவர்கள் சொல்லும் பொழுது சினிமா இண்டஸ்ட்ரியில் 10 முதல் 12 மணி நேரம் வேலை பார்க்குற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னதற்கு இவங்க 10 முதல் 12 மணி நேரம் நம்ம வேலை பார்க்குறது ஒன்றும் ரொம்ப பெரிய இதுவும் கிடையாது. நம்மளை விட மோசமானவர் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மட்டுமே அதில் நடிச்சுட்டு போகிறது கிடையாது. தொடர்ந்து நிறைய பேர் அதுக்காக உழைக்கிறாங்க. நம்மளை விட மோசமானவர் எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம லக்ஸீரியஸாகவும் இருக்கோம், சம்பளமும் நல்லாவே கிடைக்குது. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா நடிக்கிறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிந்துட்டுருக்கு. இரு நடிகைகளுடைய ரசிகர்களுமே இதை ரொம்பவே ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஆக மொத்தத்தில் நம்மளை விட மோசமானவங்களை நம்ம நினச்சி பார்த்து ரொம்பவே நம்மளுடைய மனதை தேத்திக்கணும் அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க. அதோட ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஆள் மட்டுமே நடித்து கொடுக்குறது கிடையாது. அது கூடவே நிறைய பேர் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர் அதில் வேலை பார்க்குறாங்க. அதனால் நம்ம மட்டும் அதில் வேலை பார்க்குறது கிடையாது அப்படின்னு ஜெனிலியா அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயங்கள் கூட சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.